கருணாநிதி குறித்து அவதூறு பரப்பியதாக நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் சாட்டை துரைமுருகனை திருச்சி போலீசார் சில வாரங்களுக்கு முன் கைது செய்தனர். ஒருதலை பட்சமாக திருச்சி எஸ்பி வருண்குமார் செயல்படுவதாக சீமான் குற்றம் சாட்டினார். அதைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சிலர் எஸ்பி வருண்குமாருக்கு மிரட்டல் விடுத்தும் அக்குடும்பத்தினரை விமர்சித்தும் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டனர். சீமான் சாட்டை துரைமுருகன் தூண்டுதலின் பேரில் தன் மீது அவதூறு பரப்புவதாக திருச்சி திலைநகர் போலீசில் எஸ்பி வருண்குமார் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் சீமான் சாட்டை துரைமுருகன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பதிவு போட்டவர்கள் அவர்களை தூண்டி விடுபவர்கள் ஒருவரையும் சும்மா விடமாட்டேன் என எஸ்பி வருண்குமார் பதிவிட்டார். ரூபாய் 2 கோடி நஷ்டஈடு கேட்டு சீமானுக்கு நோட்டீஸும் அனுப்பினார். அதைத் தொடர்ந்து இந்த பதிவுகளுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கோ எனக்கோ எந்த தொடர்பும் இல்லை, பதிவு போட்டவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டுள்ளனர் என சீமான் விளக்கமளித்திருந்தார். எஸ்பி வருண்குமாருக்கும் சீமானுக்கும் வார்த்தை போர் தொடரும் நிலையில் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை நிர்வாகிகள் சென்னையில் பேட்டியளித்தனர். மோதல் போக்குக்கு வருண் ஐபிஎஸ் அவர்கள் தான் காரணம். இப்போ 14 வருஷமா இங்க கட்சி இயங்கிட்டு இருக்குது. இந்த 14 வருஷத்துல எந்த ஒரு காவல்துறை அதிகாரியோடு இந்த மாதிரி ஒரு மோதல் ஏற்பட்டுதான் கேளுங்க. யாரோடுமே ஒரு மோதல் போக்கு இல்லாத பொழுது ஏன் வருண் ஐபிஎஸ் நோக்கி மட்டும் ஏன் மோதல் போக்கு வரணும்? அப்ப அது நாங்க வடிவமைக்கிறோமா, அவர் காரணமா இருக்காருன்றதான் கேள்வி. அவர் தான் இதை ஆரம்பிக்கிறார். நான் கேட்கிறேன், ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு அல்லது ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு ட்விட்டர்ல என்ன வேலை? அவர் அலுவலகத்தில் வேலை பார்க்கிறாரா இல்ல ட்விட்டர்ல பதிவு போடுறது வேலை பார்க்கறாரா? நாங்க எங்க வரி பணத்தை வச்சு அவருக்கு சம்பளம் கொடுக்கிறோம். அவர் வேலை சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறது தவிர ட்விட்டர்ல இது வந்து பார்க்கிங் டே, நாய்கள் குறைக்கும் தினம் அப்படின்னு ஒரு செய்தியை போடுறாரு. போட்டுட்டு மறுநாள் இன்பாக்ஸ் இஸ் ஓபன், அதாவது நீங்க யார் வேணா பதிவு போடலாம்னு போட்டுட்டு நாம் தமிழரை பற்றி கமெண்ட் அடிக்கிறாரு. இதை ஒரு ஒழுங்கான ஐபிஎஸ் அதிகாரி செய்யற வேலையா இது? நாம் தமிழர் நோக்கி அவர் தமிழக அரசோட திட்டத்தை செயல்படுத்துறாரு. திமுகவினுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கிறாரு. அதுக்கு வருண் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு கருவியா இருக்காரு. இதை சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கான்னு கேட்டா உரிமை இருக்கு. நாங்க ஒரு அரசியல் இயக்கம், அரசியல் கட்சி. மக்களோட நன்மைக்காக வெயிலையும் மழையிலையும் எல்லா போராட்டத்திலும் நாங்க நிக்கிறோம். வருண் ஐபிஎஸ் நிக்கல. இன்னைக்கு இங்க வேலை செய்வாரு, நாளைக்கு காஷ்மீர்ல போட்டு அங்க போய் வேலை செய்வாரு. அவர் நிக்க போறோம், நாங்க நிக்க போறோம். கூடங்குளத்துக்கு அவர் மக்கள் பிரச்சனைக்காக வந்தாரா இல்ல போராடுற எங்களை அடக்கிறதுக்காக வந்தாரா? நாங்க மக்களுக்காக நிக்கிறோம். அப்ப எங்களுக்கு ஒரு கருத்து வருது, ஒரு செய்தி வருது. அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி இல்ல சில குறிப்பிட்ட சமூகங்களை நோக்கி அவர் சரியா தவறா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வரும்போது நான் கேட்டுட்டு கம்முன்னு இருக்கணுமா? ஒரு மக்கள் பிரதிநிதி அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் அப்படி நடக்கிறீங்கன்னு கேட்கிற உரிமை இருக்கா இல்லையா? அப்படி கேட்கறது நான் சொல்றேன். ஆர்டிகல் 19 படி, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் 19வது உறுப்பின் படி எனக்கு ரைட் டு ஸ்பீச் இருக்கு. அதை பேசக்கூடிய உரிமை எங்க கட்சிக்கு இருக்கு, அண்ணன் சீமானுக்கு இருக்கு. அப்படி ரைட் டு ஸ்பீச் இருக்குது. இது இல்லாம பிரிவிலேஜ் ஸ்பீச்சும் ஒன்னு இருக்குது. எங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியா மக்கள் கிட்ட யாராவது தவறா நடந்தா இது போன்ற செய்தியை எடுத்து போய் சேர்க்கக்கூடியதுக்கே உரிமை இருக்கு. அந்த விதத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசுறதுக்கு எங்களுக்கு ரைட் டு ஸ்பீச் இருக்கு, பிரிவிலேஜ் ஸ்பீச் இருக்கு. இன்னொன்னு ஃபேர் கிரிட்டிசிசம். ஒருத்தரை பத்தி வருதுன்னா, ஒரு தகவல் வருதுன்னா அதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ண எங்களுக்கு உரிமை இருக்கு. அந்த கிரிட்டிசைஸ் தான் நாங்க பண்ணிருக்கோம். இல்ல நிரூபிக்கிட்டோம் அவருன்ற. நாங்க வேற ஐபிஎஸ் அதிகாரி மேல சொல்ல சென்னையில இருக்கோமே, தினம் அங்க எத்தனை நிகழ்ச்சிகள் நடத்துறோம். எந்த ஐபிஎஸ் அதிகாரி மேல நாங்க சொல்லலையே. ஏன் அப்படி சொல்ல முடியாது போச்சு? இல்ல எந்த ஐபிஎஸ் அதிகாரினா நீங்க எல்லாம் பாக்குறீங்கல்ல, எந்த சமூக வலைதளத்தினா எந்த ஐபிஎஸ் அதிகாரினா இப்படி செய்தியை வெளியிட்டு இருக்காங்களா? பார்க்கிங் டாக்ஸ் டே போட்டிருக்காங்களா? கேளுங்க, பாருங்க நீங்க. அப்ப இவர் என்ன வேலை செய்யறாரு? எங்க பணத்தை வாங்கிக்கிட்டு வரி பணத்தை இருந்துகிட்டு இவர் திமுக வேலை செய்யறாரு. நான் இப்ப சொல்றேன், திமுக செயல் திட்டத்தை நிறுத்தி இன்னும் திமுகவோட ஃபர்ஸ்ட் லைன் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, முதல் நிலை உறவினர்கள். அந்த உறவினர்கள் ஒரு செயல் திட்டத்தை கொடுக்கறாங்க. அவர்களும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க. நான் சொல்றேன், இப்போ குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க. அதனால அவரை நிறைவுபடுத்துறதுக்காக அவர் சொல்லி கொடுக்கிற செயல் திட்டத்தை இவர் செய்யறாரு. நான் சொல்றேன், இது எனக்கு அப்படிதான் புரிதல், தான் ஃபேரா பண்றேன். ஏன்னா நான் வருண் ஐபிஎஸ் பார்த்தது இல்ல, அவருக்கு எனக்கு பர்சனலா பிரச்சனை ஏற்படுது. அப்படி இருக்கும் நான் ஏன் அவரை சொன்னோம்? அப்ப இது ஃபேர் கிரிட்டிசிசம். இந்த ஃபேர் கிரிட்டிசிசம் டெஃபமேஷன் வருமானா வராது. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்ற, ஒரு சினிமா படம் வருது, அது ஒரு குறிப்பிட்ட சாதியை தாக்குதுன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்றோம், ரிவ்யூ வருது இல்ல, அது டெஃபமேஷன் ஆயிடுமா? ஃபேர் கிரிட்டிசிசம் அது பேரு. அப்படி ஃபேர் கிரிட்டிசிசமா தான் அண்ணன் சொன்னாரு, இப்பவும் சொல்றாரு. இப்பவும் அந்த சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகம் நீங்க பெறவில்லை, அதற்கு வலு சேர்க்கிற விதமா தான் அவர் நடந்துகிறாரு தவிர ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வருண் ஐபிஎஸ் நடக்கவே இல்லை. இந்த வருண் ஐபிஎஸ் அவரை தவிர வேறு எந்த அதிகாரி இப்படி நடந்திருக்காரு நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அப்போ இது யாரு? நாம் தமிழர் நோக்கி இதை நகர்த்துவது வருண் ஐபிஎஸ் தவிர நாங்கள் இல்லை, நாம் தமிழர் கட்சி இல்லைன்றது நான் தெளிவுபடுத்தேன். அதுவும் ஒரு காரணம். இப்போ தம்பி துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்படுறாரு. கைது செய்யும் போது அவரோட செல்போனை கைப்பற்ற வேண்டிய தேவை என்ன ஏற்படுது? 2 முறை அப்படி கைப்பற்றிருக்காங்க.
ஒன்னு கன்னியாகுமரியில் நடந்த அந்த கூட்டம் நடந்தது, விக்கிரவாண்டியில இரண்டாவது நடந்தது. 2 முறையும் அவர் பேசிய பேச்சுக்காக கைது செய்யும் போது அவருடைய உடைமைகளை கைப்பற்ற வேண்டிய தேவை என்ன இருக்குது? உடைமைகள் நீங்க எது கைப்பற்றினா பாதுகாப்புல வைக்கிறது கைப்பற்றலாம், அதை வாங்கி வச்சிருந்தா அவரு சிறையை விட்டு வெளியே போகும்போது கொடுக்கறதுக்காக கைப்பற்றலாம். அது அல்லாமல் நீங்கள் கைப்பற்ற வேண்டிய தேவை எங்க இருக்குது? அதோட பாஸ்வேர்டை எடுக்குது. நீங்க என்னோட பர்சனல் விஷயத்தை தலையிடுறது ஆகாதா? ஒரு காவல் அதிகாரிக்கு இந்த உரிமை யார் கொடுத்தா? இன்னொன்னு கேளுங்க, இந்த கைப்பற்றினாங்களே இந்த செல்போன் இன்னை தேதி வரைக்கும் திருப்பி தரப்படல குற்றச்சாட்டு இருக்கு. இதை மீட்டு கொடுக்கிறது வருண் ஐபிஎஸ் என்ன பண்ணாரு? நடவடிக்கை அவர் எதுனா எடுத்தாரா? மீட்டு கொடுக்க சொன்னாரு. எங்க பொருள் அவர் வச்சுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அது மட்டும் இல்லாம அதுல உள்ள சங்கதிகள் வெளியாகுது. அதை ஒரு அரசியல் செயல் திட்டமா கொண்டு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான கருத்துரையை உருவாக்குறதுக்காக பல அதில் உள்ள தனிப்பட்ட ஆடியோக்களை வெளியிடுறாங்க. அப்ப எப்படி சரியா இருக்கும்? நான் இது சொல்லல, இதுதான் இவரோட வேலை, இவரோட மோடஸ் ஆபரேண்டி. இவர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வந்தவர் அல்ல, இவர் ஒரு விளம்பர விரும்பி. நான் சொல்றேன், நீங்க ஒரே ஒரு மருந்து வாங்கி கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், அதை ட்விட்டர்ல போடுவார், அதை வாட்ஸ்அப்ல பரப்புவார். இவர் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பர்சனாலிட்டி. அவருக்கு அவர் சுத்தி ஏங்கணும், அவர் அதை தன்னை பத்தி பெருமையா பேசுறது விரும்ப. நான் இன்னும் சொல்றேன், எங்க வரிப்பணத்துல ஐபிஎஸ் அதிகாரியா பொறுப்பு இருந்துகிட்டு அவர் வேலையை செய்யறார். அவர் சட்டத்தை வேலையை அவருக்கு சட்டப்படி அவர் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு அதன் மூலமா இவர் ஏதோ பெரிய உலகத்துல லோக ரட்சகர் மாதிரியும் ஒரு குற்றம் செஞ்சவங்க தண்டிக்க வேண்டியது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட வேலை. இவர் என்னமோ ஒரு லோக ரட்சகர் மாதிரியும் உலகத்தையே இவர் தான் காப்பாற்ற போன மாதிரியும், இவர் போற இடங்கள்லாம் கருணையில உதவி பண்ற மாதிரியும், இவர் ஒரு மீசை வச்ச மதர் தெரேசா மாதிரியும் ஒரு சீனை கிரியேட் பண்ணுவார். ஏன்னா அவரோட தேவை அது. அப்படி ஒரு விரும்பி அவர் அந்த நோக்கத்துல தான் அவரோட செயல்பாடுகள் ட்விட்டர்ல இருக்குது. ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட அபிஷியல் ஹேண்டில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க வேண்டிய தேவையில்லை. இது தனிப்பட்ட பிரச்சனை, தனிப்பட்ட முறையில் வரணும். ஆனா அபிஷியல் ஹேண்டில் கூட அவர் போடுறாரு. இப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவருக்கு ஒரு மறைமுக செயல் திட்டம் இருக்கிறது. அவரோட மனைவிய அவரோட குழந்தைய தவறா பேசியிருந்தா தவறு தாங்க. நான் பேசினாலும் யார் பேசியிருந்தாலும் எவர் பேசியிருந்தாலும் தவறு தான். நான் ஒத்துக்கிறேன், நான் மறுக்கவில்லை. இதே மாதிரி 100 புகார் திருச்சியில இருக்கு. சரிங்க, உங்களுக்கு வலிக்குது இல்ல? உங்க மனைவி சொன்ன வலிக்குது இல்ல? உங்க மகளை சொன்ன வலிக்குது இல்ல? உங்க குடும்பத்தை சொன்ன அப்படி அண்ணன் சீமான் அவர்களை பத்தி பேசப்படுதா இல்லையா? அவரோட தாயாரை பற்றி பேசப்படுதா இல்லையா? அவங்க மனைவியை பற்றி பேசப்படுதா இல்லையா? எது மாதிரி அது 4-5 வயசு குழந்தைய பற்றி பேசப்படுதா இல்லையா? அதை பற்றி புகார்கள் இருக்குதா இல்லையா? அவர் தானே உலக ரட்சகரே, எல்லாருக்கும் ஒரு மருந்து சப்ளை பண்றவரு, வாட்ஸ்அப்ல போடுறவரு, ட்விட்டர்ல போடுறவரு. இந்த புகாரை ஒரு அரசு அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்ன நடவடிக்கை எடுத்தாரா இல்ல? ஏன் எடுக்கல? அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்க போய் காலையில புகார் கொடுத்தா நைட்டு கைது பண்ணி கட்டி வச்சு அடிக்கிறாங்க. ஆனா எங்க வீட்டு பொம்பளைங்களை, எங்க அம்மாங்களை, எங்க குழந்தைங்களை, எங்க கூட பிறந்தவங்களை அசிங்கமா ஆபாசமா யாரோட தொடர்பு பேசும்போது இன்னைக்கு இதை ரசிக்கிறீங்களே, அப்ப நீங்க சரியான அதிகாரியா? நீங்க இல்ல ஒரு சார்புடைய அதிகாரி நாங்க சொல்றோம். இதான் ஃபேர் கிரிட்டிசிசம். இது எப்படி டிஃபர்மேஷன் வருது? ஃபேர் கிரிட்டிசிசம். நீங்க சரியான அதிகாரி தான் நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஏன் எடுக்கல நீங்க? அப்ப இதுல இருந்து தெளிவு என்னன்னா, வருண் ஐபிஎஸ் அவர்கள் திமுகவிற்காக வேலை செய்கிறார். இது எங்களோட குற்றச்சாட்டு. நிரூபிக்கணும். அவர் எல்லோருக்கும் சம்பந்தம் 200 புகார் திருச்சி மாவட்டத்தில் மட்டும் இருக்கு. தமிழகம் பூரா 2000 புகார் இருக்கு கொடுத்த நிலுவையில். ஒரே ஒரு புகார்ல திமுகவினர் மீது, திமுக ஐடி விங் மீது இந்த சூர்யா பான் டு வின்னு போட்ட மாதிரியானது பல போக்கிலிகள் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க தமிழகம் முழுதும்? சொல்லுங்க. மானமுள்ள அரசு நான் ஒத்துக்கிறேன், மானமுள்ள அரசு நான் ஒத்துக்கிறேன். ஒரே ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க சொல்லுங்க. ஏன் எடுக்கலைன்னா, இந்த காவல்துறையே அரசுக்கு தான் வேலை செய்யுது. அரசுக்குன்னா அரசாங்க நலன் நோக்கி இல்ல, அரசுல இருக்கிற அந்த அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களுக்காக தான் வேலை செய்யுது. மக்கள் நலன் நோக்கி வேலை செய்யல. ஆனா தனிப்பட்ட முறையில் வன்மம் கொண்டு வருண் ஐபிஎஸ் போல செயல்படுறவங்க போது இப்படிதான் பேச வேண்டி வரும். இதை ஆரம்பித்து வைத்தது வருண் ஐபிஎஸ் அவர்கள் தான்.